வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கொடநாடு விவகாரத்தின் பின்னணியில் திமுக உள்ளதாக முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. திட்டமிட்ட நாடகத்தை சட்ட ரீதியாக தவிடு பொடியாக்குவோம் என உறுதி. முதலமைச்சர் பழனிசாமி குறித்து அவதூறாக வீடியோ வெளியிட்ட விவகாரம். சயான் மனோஜுக்கு ஜாமீன் வழங்கி சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. பாஜகவை தோற்கடிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்து ராகுல் காந்தி நிகழ்ச்சி கடிதம். மத்தியிலும் மாநிலத்திலும் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என கனிமொழி நம்பிக்கை. டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை திமுக உருவாக்கும் எனவும் உறுதி. இந்திய ராணுவத்தில் பெண் போலீசாருக்கு 20% ஒதுக்கீடு செய்ய திட்டம். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல். கொடநாடு விவகாரத்தின் பின்னணியில் திமுக செயல்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் 4,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நகராட்சி அலுவலக கட்டடம் கட்டப்பட்டது. இந்த கட்டடத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்து ரிமோட் கண்ட்ரோல் மூலம் திட்டப் பணிகளுக்கான கல்வெட்டையும் திறந்து வைத்த அவர் நகராட்சி கட்டடத்தை பார்வையிட்டார். பின்னர் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொண்டார். அப்பொழுது ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்றிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மக்களுக்காகவே வாழ்ந்து காட்டியவர் எம்ஜிஆர் என்றும் காலத்தால் அழிக்க முடியாத பல திட்டங்களை அவர் கொண்டு வந்ததாகவும் புகழாரம் சூட்டினார். மக்களுக்காக சேவை செய்து செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு கொடுத்து மறைந்த மாமனிதர் நம்முடைய இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு இணை எவரும் இல்லை என்று அவருடைய வாழ்நாளிலே சாதித்து விட்டு சென்று விட்டிருக்கின்றார். அவைதான் கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்கார் என்று அன்போடு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். வேற எந்த தலைவருக்காக இந்த பட்டம் இருக்கின்றதா? இல்லை. கொடநாடு கொலை கொள்ளை சம்பவங்கள் கூலிப்படையால் அரங்கேறியதாக குறிப்பிட்ட முதலமைச்சர் இந்த விவகாரத்தின் பின்னணியில் திமுக இயங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். என் மீது வழக்கை தொட ஆரம்பிக்கின்றார், தொட்டு பாய்கின்றார். நான் விவசாய குடும்பத்திலே இருந்து வளர்ந்தவன், வலிமை படைத்தவன், எதற்கும் அஞ்ச மாட்டேன். ஒரு முதலமைச்சர் மீது ஒரு பொய் வழக்கை புனையப்படுது என்று சொன்னால் இதெல்லாம் ஆளுங்கட்சியிலே அதிகாரத்திலே இருந்தால் சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கொடநாடு எஸ்டேட்ல ஒரு நிகழ்வு. யாரு? கூலிப்படையை சேர்ந்தவன். அந்த கூலிப்படையை சேர்ந்தவன் கொள்ளையடிக்க அங்க போறான். கொள்ளையடிக்க போயின்ற பொழுதே எப்படி போனான்னு அவனே எல்லா ஊடகத்திலையும் சொல்லிட்டான். எங்கேயோ ஆதாரம் தான் அதை எடுக்க போனாங்களாம். ஒரு மறைந்த ஒரு பேரை சொல்லி நான் சொன்னா அதனால போய் எடுக்க போறாங்க. எவ்வளவு கட்டுக்கதை பாரு. எறும்பு ஏராப்ளான் ஓட்டுனா கேட்கறோம் கேணியம் தான் அதை சொல்லுங்க. ஆகவே இதையெல்லாம் வேண்டும் என்று திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நாடகம். ஊராட்சி கூட்டங்கள் நடத்துகிற ஸ்டாலின் போன்றவர்கள் என்றைக்கும் தளபதியாகவே இருக்கலாமே தவிர முதலமைச்சராக வர முடியாது என அமைச்சர் செங்கோட்டையன் விமர்சனம் செய்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தொகுதி அதிமுக சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. காங்கேயத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பள்ளிக் கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் செங்கோட்டையன், கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். அப்போது உரையாற்றிய உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்ஜிஆர் இருக்கும் காலம் வரை கருணாநிதியால் தலை நிமிர முடியாத நிலைமை உருவானது என்றும் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் எனவும் குறிப்பிட்டார். கருணாநிதியை எதிர்த்து இந்த இயக்கம் துவங்கப்பட்டது. இந்த இயக்கம் துவங்குகின்ற போது தொண்டர்கள் மட்டும்தான் இந்த இயக்கனுடைய ஆணிவேர்களாக இருந்தார்கள். அதன் பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கும் காலம் வரை கருணாநிதியால் தமிழகத்தில் எழுந்திருக்க கூட முடியாத ஒரு நிலைமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதை இங்கே தெளிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தினுடைய முதலமைச்சராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாகி அந்த நாட்களிலே பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொடுத்தார்கள். மதிய உணவிலே சத்துணவு திட்டத்தை உருவாக்கி ஏழைகளுக்கெல்லாம் வாழ்வு தந்த தெய்வமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு
அறிவிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் செங்கோட்டையன், ஊராட்சி கூட்டங்கள் நடத்துகிற ஸ்டாலின் போன்றவர்கள் என்றைக்கும் தளபதியாகவே இருக்கலாமே தவிர முதலமைச்சராக வர முடியாது என விமர்சனம் செய்தார். மேலும் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு எல்கேஜி, யுகேஜி வகுப்பறைகளை கொண்டு வருவதற்கு அதிமுக தலைமையிலான தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பெருமைப்பட கூறினார். மதுரை மாவட்டம் பழங்காநத்தம் பகுதியில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா உயிருடன் இல்லையே தவிர அவருடைய திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதாக குறிப்பிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் சொன்னதை போல இன்னும் 100 ஆண்டுகள் நிலைத்திருக்கும், மக்கள் பணியாற்றும், மக்களுக்கு ஆட்சி செய்யும், மக்களுக்கான திட்டங்களை தரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, பொங்கல் தொகுப்பு மூலம் மட்டும் இந்த 1000 ரூபாய் கொடுத்ததுனால ஏறத்தாழ எவ்வளவு தெரியுமா, 2000 கோடி ரூபாய் இந்த அரசு திட்டம் போட்டிருக்கு. பொங்கலுக்காக மட்டும் மக்களுக்கு வாரி வழங்கிய திட்டம் 2742 கோடி ரூபாய் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக. தினகரனின் அதிமுகவை கைப்பற்றும் எண்ணமும் ஸ்டாலினின் ஆட்சி பிடிக்கும் கனவும் ஒரு நாளும் நிறைவேறாது என உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய அவர், அதிமுக அரசு மீதான குற்றச்சாட்டுகள் நிறைவேறாதது எனவும் குறிப்பிட்டார். அதிமுக ஆட்சியை கலைச்சிடலாம்னு முயற்சி பண்ணாங்க. யாரு? தினகரனும் ஸ்டாலின் சேர்ந்து. அந்த முயற்சி பலிக்கல. நீ எத்தனை குற்றச்சாட்டுகளை சாட்டினாலும் அது உண்மை இல்லை, யதார்த்தம் இல்லை. அத்தனையும் ஸ்டாலின் எத்தனை குற்றச்சாட்டுகள் சொன்னாலும் அது அவருடைய எதிர்பார்ப்பை பொறுத்துதான் இருக்கிறே தவிர அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்பதுதான். அதிமுகவை அழிப்பதற்காக இது போன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் ஒரு நாளும் நிறைவேறாது, வெற்றி பெறாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். கொடநாடு வீடியோ விவகாரத்தில் சயன், மனோஜ் ஆகியோருக்கு சென்னை நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக சயன், மனோஜ், வாழையார் ரவி உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது சயன், மனோஜ் ஆகியோர் கூட்டாக குற்றம் சாட்டினர். டெல்லியில் கைது செய்யப்பட்ட அவர்கள் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டனர். விசாரணைக்கு பின்னர் இருவரும் சைதாப்பேட்டையில் உள்ள நீதிபதிகள் குடியிருப்பில் எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி சரிதா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர். போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இருவரையும் விடுவித்த நீதிபதி 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராக உத்தரவிட்டார். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சயன், மனோஜ் இருவரும் சென்னை எழும்பூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜராகினர். 10,000 ரூபாய் பிணைத்தொகை மற்றும் 2 நபர் உத்தரவாதத்துடன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. பிணைக்கு உத்தரவாதம் கொடுத்தவர்களின் வங்கி ஆவணங்களை 21ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டது. பாஜகவை தோற்கடிக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஆதரவு கடிதம் எழுதியுள்ளார். அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து மெகா கூட்டணி அமைத்து பாஜகவை வீழ்த்த திட்டமிட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக கொல்கத்தாவின் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திற்கு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஏற்பாடு செய்துள்ளார். இன்று நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் சரத்பவார், தேவகவுடா, சந்திரபாபு நாயுடு, மாயாவதி, அகிலேஷ் யாதவ், மு.க. ஸ்டாலின், தேஜஸ்வி பிரசாத் யாதவ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இவர்களுடன் அருணாச்சல பிரதேசத்தில் 5 முறை முதலமைச்சராக இருந்த ஜிகாங் அபாங், முன்னாள் பாஜக அமைச்சர்கள் யஷ்வந்த் சின்ஹா, சத்ருகன் சின்ஹா, அருண் ஹோரி ஆகியோரும் மேடை இருக்கின்றனர். ஒற்றுமையையும் நம்பிக்கையும் தேசத்துக்கு உணர்த்த உள்ள பொதுக்கூட்டத்தை ஒருங்கிணைக்கும் மம்தா பானர்ஜிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நிகழ்ச்சி கடிதம் எழுதியுள்ளார். அதில் மம்தா பானர்ஜிக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, நாடு முழுவதும் சக்தி வாய்ந்த அமைப்புகள் எழுச்சி கண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்தியிலும் மாநிலத்திலும் விரைவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குறுக்கு சாலை பகுதியில் நடைபெற்ற ஊராட்சி சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர், டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தை திமுக உருவாக்கும் என்றும் உறுதிபட கூறினார். எல்லா பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஊராட்சிகளுக்கு
கட்சியில் பேச்சாளர்களை அனுப்பியிருக்கிறார்கள். திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்லை, தமிழ்நாடே இந்த ஆட்சி கலைய வேண்டும் என்றுதான் காத்து கொண்டிருக்கு. மது விற்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளையாவது குறைத்து கொண்டு வந்தால், வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஊர்களில் மூடினாலாவது மக்களுக்கு இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வளர்ந்து கொண்டே போகாமல் இருக்கும். கார்ப்பரேட் நிறுவனத்தை போலதான் அதிமுக ஆட்சி எப்பொழுதுமே இந்த டாஸ்மாக் கடைகளை பொறுத்தவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தில் பெண் போலீசாருக்கு 20% ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவி வகித்து வரும் நிர்மலா சீதாராமன் இந்திய ராணுவத்தில் பெண்கள் அவசியம் பங்கெடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். இந்நிலையில் இந்திய ராணுவத்தில் பெண் போலீசாருக்கு 20% ஒதுக்கீடு செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணுவத்துறையில் உள்ள போலீஸ் பிரிவில் பெண்களை சேர்க்க முடிவு செய்துள்ளதாகவும், அதன்படி மொத்தமுள்ள காலி இடங்களில் 20% பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வெற்றி மாநாடாக அமையும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பெருமைப்பட கூறியுள்ளார். சென்னையை அடுத்த தாம்பரம் சாய்ராம் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் இடைத்தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மிக பெரிய தாக்கத்தை அஇஅதிமுக உருவாக்கும். ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு தொகுதி கொடுத்திருக்கிறாங்க. அந்த தொகுதியில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பூத் கமிட்டி அமைப்பதிலிருந்து மற்ற எல்லா பணிகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சிகளை விட முன்னால் நிற்கிறது என்பது நிதர்சனமான உண்மை. குறிப்பாக இந்த கடந்த 2-3 மாதங்களுக்குள் பல மக்கள் நல பணிகள் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உலக முதலீட்டாளர் மாநாடு மிக பெரிய வெற்றியை அடையும் என்று நாங்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது மாதிரி பல சாதனைகள். அதனாலதான் இன்னைக்கு இந்தியா டுடே எடுத்துக்கிட்டுங்க, பப்ளிக் அஃபேர்ஸ் கவுன்சில் எடுத்துக்கிட்டுங்க, எல்லாருமே தமிழகம் அனைத்து துறைகளையும் முதல் நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பிப்ரவரி மாதம் தமிழகத்தில் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக மாநில காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசு தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முல்லை பெரியாறு, காவிரி, மீத்தேன், நீட் தேர்வு மற்றும் கஜா புயல் பாதிப்பு என ஒவ்வொரு விவகாரங்களிலும் மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்து வருவதாக தெரிவித்தார். பாஜகவுடன் ஒரு கட்சியாவது கூட்டணி வைக்க தயாராக உள்ளதா என மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனுக்கு கேள்வி எழுப்பினார். கொடநாடு விவகாரத்தில் தான் நிரபராதி என நிரூபிக்க முதலமைச்சர் பதவி விலகி விசாரணை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் திருநாவுக்கரசர் வலியுறுத்தினார். மத்திய அரசு தமிழகத்தை வஞ்சித்திருக்கிறதே தவிர இந்த 5 வருஷத்தில் தமிழக மக்களை வாழ வைக்கவில்லை. பிஜேபியோட ஏதோ ஒரே ஒரு கட்சி, மாநில கட்சி, சின்ன கட்சி, ஏதாவது ஒரு கட்சி பிஜேபிக்கு கூட்டணிக்கு போக தயார் அப்படின்னு யாராவது அறிவிச்சிருக்காங்களா? பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லட்டும், இந்த கட்சி எங்களோட கூட்டணிக்கு தயாராக இருக்குன்னு சொல்லி. பிப்ரவரி மாதம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் வருவார். பிப்ரவரியில் தலைவர் ராகுல் காந்தியுடைய பிரம்மாண்ட நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படும். மக்களவைத் தேர்தல் தேதிகளை மார்ச் முதல் வாரத்தில் தலைமை தேர்தல் ஆணையம் அறிவிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்தியில் உள்ள பாஜக அரசின் ஆட்சி காலம் வரும் மே மாதத்துடன் முடிவடைய உள்ளது. இதனையடுத்து மே மாதத்துக்குள் மக்களவைத் தேர்தலை நடத்த வேண்டும். எனவே இதற்கான ஆயத்த பணிகளில் தலைமை தேர்தல் ஆணையம் ஈடுபட்டு வருகிறது. இதற்கிடையே மக்களவைத் தேர்தல் தொடர்பாக அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியது. அப்போது தேர்தலுக்கு தேவையான வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. இந்நிலையில் மக்களவைத் தேர்தல் தேதிகளை வரும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தேர்தல் ஆணையம் அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலை 6 அல்லது 7 கட்டங்களாக நடைபெற வாய்ப்புள்ளது எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கான 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரப்பிரதேச அரசு முடிவு செய்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு அளிக்கும் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தொடர்ந்து மத்திய அரசு தனது அரசிதழில் வெளியிட்டது. கடந்த 14ஆம் தேதி முதல் இந்த இடஒதுக்கீடு அமலுக்கு வந்துவிட்டதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனையடுத்து குஜராத் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்கள் இந்த இடஒதுக்கீடு மசோதாவை அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் 10% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த அம்மாநில அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது.
சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி ஆகியோர் தங்களது தொகுதிகளுக்கு வரும் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. வரும் மே மாதம் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஆயத்த பணிகளில் பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரேபரேலி சோனியா காந்தியின் மக்களவைத் தொகுதியாகும். இதேபோல் அமேதி தொகுதி ராகுல் காந்தியின் மக்களவைத் தொகுதியாகும். இந்நிலையில் அவர்கள் 2 பேரும் தங்களது மக்களவைத் தொகுதிகளுக்கு வரும் 23 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இதன்படி மாவட்ட அளவிலான கட்சி நிர்வாகிகளை சந்திக்கும் அவர்கள் மக்களவைத் தேர்தலுக்காக கட்சி பணிகளை முடக்கிவிடப்படவும் திட்டமிட்டுள்ளனர். பாஜகவின் ஆபரேஷன் தாமரை திட்டம் என்பது வெட்கக்கேடான செயல் என நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சனம் செய்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் பிரகாஷ் ராஜ் பாஜகவின் ஆபரேஷன் தாமரை என்ற திட்டம் குறித்து கருத்து தெரிவித்தார். கர்நாடகாவில் 104 எம்எல்ஏக்கள் இருந்தும் பாஜக சரியான எதிர்க்கட்சியாக செயல்படவில்லை என்றும் மக்களின் பிரச்சினைகள் குறித்து அந்த கட்சி கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்றும் விமர்சனம் செய்தார். அதேபோல் தங்களுக்கு பதவி கிடைக்கவில்லை என்று கூறி செயல்படுபவர்களுக்கும் மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்றும் கூறிய பிரகாஷ் ராஜ் மொத்தத்தில் பாஜகவின் ஆபரேஷன் தாமரை திட்டம் என்பது வெட்கக்கேடான செயல் எனவும் கூறினார். சென்னை அருகே திமுக முன்னாள் கவுன்சிலரின் ஐஸ்கிரீம் பார்லரில் முன்விரோதம் காரணமாக பெட்ரோல் குண்டு வீச்சில் ஈடுபட்டவரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையை அடுத்த பீர்க்கன்கரணை பகுதியைச் சேர்ந்தவர் ஐசக். திமுகவை சேர்ந்த இவர் முன்னாள் கவுன்சிலர் ஆவார். தாம்பரம் பகுதியில் உள்ள இவரது ஐஸ்கிரீம் பார்லரில் ஜோசப் சுந்தரம் என்பவர் பெட்ரோல் குண்டு வீசிய காட்சிகள் அங்குள்ள சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. இதுகுறித்து புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாகியுள்ள ஜோசப் சுந்தரத்தை தேடி வருகின்றனர். கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன் ஐசக்கின் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் சிறையில் இருந்த ஜோசப் சுந்தரம் கடந்த 2 மாதங்களுக்கு முன்புதான் விடுவிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிளாஸ்டிக் தடை என்ற பெயரில் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தமிழக அரசு செயல்படுகிறது என வணிக சங்க பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் எந்த ஒரு தேர்தலிலும் வியாபாரிகள் நினைத்தால் ஆட்சி மாற்றம் ஏற்படும் எனவும் கூறினார். முழுவதும் ஜனவரி 1 பிளாஸ்டிக் தடை என்று இன்னோடு 18 நாட்கள் ஆகியிருக்கிறது. குறிப்பாக அரசு சாமானிய வணிகர்களை வஞ்சிக்கக்கூடிய வகையிலும் மல்டிநேஷன் அந்நிய நாட்டு நிறுவனத்திற்கு ஆதரவாக இந்த சட்டம் செயல்படுவதாக சந்தேகம் முழுமையாக எழுந்திருக்கிறது. பார்லிமெண்ட் தேர்தல் நெருங்குகின்ற பொழுது நாங்கள் ஏற்கனவே சூசகமாக சொல்லி இருக்கிறோம், வியாபாரிகள் நினைத்தால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்பதை எழுதி கொடுத்திருக்கிறோம். முன்னாள் எம்பி கிருஷ்ணமூர்த்தியின் மறைவு தொகுதி மக்களுக்கும் அவரது குடும்பத்திற்கும் பேர் இழப்பு என ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். கும்பகோணம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் மயிலாடுதுறை தொகுதியின் முன்னாள் மக்களவை உறுப்பினராகவும் இருந்த கிருஷ்ணமூர்த்தி மாரடைப்பால் காலமானார். அவரது உடலுக்கு நேற்று இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். அப்பொழுது அவர் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் பெருந்தலைவர் காமராஜரால் ஈர்க்கப்பட்ட கிருஷ்ணமூர்த்தியின் மறைவு பேரிழப்பு எனவும் குறிப்பிட்டார். கொடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பதற்றப்படுவது ஏன் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர் பழனியப்பன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் வரும் மக்களவைத் தேர்தலில் 40 தொகுதிகளையும் கைப்பற்றி பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போவதாகவும் கூறினார். தன் மேல் ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னால் அது இல்லைன்னா இவ்வளோ பதட்டப்பட வேண்டிய, இவ்வளோ பயப்பட வேண்டிய, இவ்வளோ அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தான் எங்களுடைய மக்கள் செல்வர் டிடி அவர் சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இருக்குதான்னு சந்தேகம் வருதா வரலையா? இதுதான் மக்களுடைய கருத்து. 40 தொகுதியிலும் தியாகத் தலைவர் சின்னம்மாவனுடைய நல்வாழ்த்துக்களோடு கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் வேட்பாளர் அறிவித்து சுற்றுப்பயணம் செய்து நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம். கோவையில் 1 கோடி ரூபாய் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட இருவரையும் போலீஸ் காவலில் விசாரிக்க கோவை குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதி கேரளாவில் இருந்து கோவை கல்யாண் ஜுவல்லர்ஸ் நகை கடைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை கடை ஊழியர்கள் காரில் கொண்டு வந்தனர். தமிழக எல்லைப்பகுதி அருகே வந்தபோது பின்தொடர்ந்து வந்த மர்ம கும்பல் ஒன்று ஊழியர்களை தாக்கிவிட்டு நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெயபிரகாஷ், தமிழ்ச்செல்வன் ஆகிய இருவரை
சென்னை போலீசார் கைது செய்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இதனையடுத்து கைது செய்யப்பட்ட இருவரையும் 6 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் வரும் 24ஆம் தேதி இருவரையும் மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் அவர் உத்தரவிட்டார். சென்னை தண்டையார்பேட்டையில் வாலிபரை வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை தண்டையார்பேட்டை நாவலர் குடியிருப்பை சேர்ந்தவர் லோகேஷ் தனது நண்பரை பார்ப்பதற்காக அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை வழிமறித்த 2 மர்ம நபர்கள் கத்தியை வைத்து லோகேஷின் தலை, கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் லோகேஷை மீட்டு சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். இதேபோன்று கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே உள்ள அருங்குணம் பகுதியை சேர்ந்தவர் தங்கவேல். இவருக்கும் அப்பகுதியை சேர்ந்த சுபாஷ் என்பவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த சுபாஷ் அரிவாளை எடுத்து தங்கவேலுவை பலமாக வெட்டியுள்ளார். இதில் சம்பவ இடத்திலேயே தங்கவேல் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனிடையே கொலை செய்தவரை கைது செய்ய வலியுறுத்தி தங்கவேலின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. திருச்சியில் கூட்டுறவு வங்கியை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி சமயபுரம் அருகே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கிளை செயல்பட்டு வருகிறது. பொங்கல் பண்டிகை ஒட்டி வங்கிக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதனை பயன்படுத்தி கொள்ளையர்கள் வங்கி சுற்றுச்சுவர் கண்காணிப்பு கேமராக்களில் குங்கும பொடியை தூவி அலாரம் மற்றும் ஜன்னல் கம்பியை உடைத்துள்ளனர். வங்கியின் உள்ளே நுழைந்து பணம், நகை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். பணம் மற்றும் நகைகள் லாக்கரில் இருந்ததால் கொள்ளையர்களின் முயற்சி தோல்வி அடைந்தது. காலையில் வங்கியை திறக்க வந்தபோது ஜன்னல் உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு வங்கி ஊழியர்கள் அதிர்ச்சி அடைந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து கைரேகை நிபுணர்களுடன் வந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அவர்கள் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி அருகே மறுமணம் செய்து கொள்ள மறுத்த பெண் மீது ஆசிட் வீசிவிட்டு இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் ஏற்றக்கோடு பகுதியை சேர்ந்தவர் கிரிச்சா. இவரது கணவர் 8 வருடங்களுக்கு முன்பு இறந்துவிட்டார். தன்னுடைய 2 பெண் குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் அப்பகுதியில் வசித்து வந்த ஜான் ரோஸ் என்பவர் தன்னை மறுமணம் செய்ய வலியுறுத்தி கிரிஜாவுக்கு தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஜான் ரோஸ் ரப்பர் பால் உறைய வைக்க பயன்படுத்தப்படும் அமிலத்தை கிரிஜா மீது ஊற்றிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். இதில் படுகாயமடைந்த கிரிஜா மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே தப்பி ஓடிய ஜான் ரோஸ் காவல்துறை விசாரணைக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து திருவட்டார் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காணும் பொங்கலை ஒட்டி பழவேற்காடு மதுபான கடையில் குடிமகன்கள் கூட்டம் அலைமோதியது. திருவள்ளூர் தினத்தை ஒட்டி அனைத்து டாஸ்மாக் கடைகள் மற்றும் அத்துடன் இணைந்த பார்கள், தனியார் விடுதிகள் மூடப்பட்டன. விடுமுறைக்கு பின் நேற்று டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டன. இந்நிலையில் காணும் பொங்கலை ஒட்டி திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பழவேற்காட்டில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை புரிந்தனர். இதனையடுத்து அங்குள்ள டாஸ்மாக் கடையில் குடிமகன்கள் கூட்டம் அலைமோதியது. பண்டிகை கொண்டாடும் வகையில் உற்சாக பானத்தை வாங்க மது பிரியர்கள் ஆர்வம் காட்டினர். வேலூர் அருகே நடைபெற்ற எருதுவிடும் திருவிழாவை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கண்டு களித்தனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள பெரிய குடும்ப தெரு, வெள்ளக்குட்டை ஆகிய 2 கிராமங்களில் எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏலகிரி, ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், ஆம்பூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. போட்டியில் குறைவான வினாடிகளில் இலக்கினை அடைந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவினை ஆயிரக்கணக்கான மக்கள் கண்டு களித்தனர்.
மும்பையில் 140 கோடி ரூபாய் செலவில் கட்டமைக்கப்பட்டுள்ள முதல் திரைப்பட அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார். இந்தியாவின் முதல் சினிமா அருங்காட்சியகம் 140 கோடி ரூபாய் செலவில் மும்பை பெடரல் சாலையில் உள்ள விக்டோரியா பங்களாவின் குல்சன் மஹால் வளாகத்திலும் அதன் அருகில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 5 மாடி கட்டடத்திலும் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் திரைத்துறை கால்பதித்து 100 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் நோக்கில் தேசிய திரைப்பட அருங்காட்சியகம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த அருங்காட்சியகத்தில் மௌனப்பட காலம், பேசும் படம் உருவான காலம் என இந்திய சினிமாவின் வரலாற்றை 9 பகுதிகளாக பிரித்து ஆவணங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார்.